ஹாய்டா. ஆம், சாரி சாரி. ரொம்ப ரொம்ப லேட்டாக வீடியோ போடுறேன், எனக்கு தெரியுதா. பர்சனல் ப்ராப்ளம் நிறைய வந்துருச்சா. ஆ, இந்த வீக்கில் மட்டும் நடக்கக்கூடாதுலாம் நடந்து போச்சா. அந்த இது கூடவே எக்ஸாம் வர முடியல. கண்டிப்பாக வரும். இது தாண்டி அப்பத்துலேருந்து சொல்லிகிட்ருக்க சொல்கிறீங்க. வரும். இவ்வளோ ப்ராப்ளம் எனக்கு இருக்கு. இது பார்த்தாம யூடியூப்லேருந்து எனக்கு ஒன்று மெயில் பண்ணி வச்சுருக்காங்க. அது கிளியர் பண்ண ஒரு 1 மந்த் ஆகும்னு நினைக்கிறேன். வரும்டா. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு வீடியோவாவது போட பார்ப்பேன். ஓகே. மாஃபியா பூண்டு பாத்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போது நீங்கள் தான் வீக்கு முன்னாடி நினச்சிக்கிங்க. அவன் உங்கள் ஜூனியர் பையனை ஹர்ட் பண்ணிகிட்ருக்கான். பட் உங்களுக்கு அதெல்லாம் மைண்டில் இல்லை. அவருக்கு ஒன்றும் ஆகலை. இவ்வளோ நாள் என்ன நினச்சி பயந்துட்டு இருந்தோம். அப்படி நீங்கள் திங்க் பண்ணிட்டே பையன் போய் ஹக் பண்ணிக்கிட்டீங்க. கொஞ்ச நேரம் அவன் சைலண்ட் ஆகிட்டான். அவன் மைண்ட்குள்ளே ஓடுனது எல்லாமே போச்சுடா. இப்போ தான் கொஞ்சம் நல்லா பேசின மாதிரி இருந்ததான். அதுக்குள்ளே இதுவா அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணான். ஸோ நீங்கள் ஹக் பண்ணும் போதும் சைலண்ட் ஆகிட்டான். இவ்வளோ நேரமாக உங்களுக்கு வரத்துக்கு ஏன் லேட் பண்ணீங்க? இனிப்பாக்கு ஏன் இவ்வளோ நாள் வரல? நீங்கள் உங்களை நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? ஒரு நாளாவது நீங்கள் வந்துட மாட்டீங்களா? உங்களை நான் தேடிட்டே இருந்தேன். நான் வேணாம் வேணும்னு சொல்லும் போது கூடியே இருந்துட்டு நான் தேடும் போது என் கிட்ட நீங்கள் இல்லை, என் கண்ணு முன்னாடி நீங்கள் இல்லை அப்படிங்கும் போதும் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. அப்படி அவனை ஹக் பண்ணி சொல்லிகிட்டே இருக்க இதெல்லாம் வி காதில் கேட்க அவனுக்கு ஏதோ ஹாப்பியாக இருக்க மாதிரி லைட்டாக சிரிக்கிறான். அந்த ஜூனியர் பையன் வேற நின்றுட்டு இருந்தப்பா இல்லையா. ஸோ அவன் அங்கிருந்து ஓடிட்டான். நீங்கள் என்னாச்சு? உங்களுக்கு இப்போ ஓகே இல்லை? புல்லட் பட்டுச்சு, நல்லா ஆயிடுச்சுல்ல? நல்லா ஆயிடுச்சு. நான் அதை அப்பவே ரிமூவ் பண்ணிட்டேனே. ஏதோ லைட்டாக ஏதாவது ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேன், ஒரு நிமிஷம் இருங்க அப்படி சொல்லிட்டு அவன் ஷோர்ட் பட்டனில் கை வச்சு ஒன்று ரிமூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களே பார்த்துட்டே இருக்கான். குண்டடி பட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்கார்க்கில் கை வச்சா. என்ன இன்னும் இப்படி இருக்க? சிட்டி கச்சா டேப்லெட்லாம் யூஸ் பண்ணுறீங்களா? இன்னொரு இடத்துல கன்ஷூட் பட்டுச்சே அதோ. அப்படி சொல்லிட்டே உங்களுக்கு கையை இன்னும் கொஞ்சம் கீழே போக அவன் உங்கள் கையை பிடிச்ச என்னடி பண்ற? என்ன பண்ணிருக்கீங்க? கையை விடுங்க, இன்னொரு இடம், ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த பார்க்க போகும்போது அவன் உங்களை ஹக் பண்ணிட்டா. என்னடி பண்ற பொண்டாட்டி? உங்களை பார்க்கணும், கையெடுங்க. பார்க்கணுமா? சரி ஓகே. காருக்குள்ளே போயிடலாண்டி, எல்லாத்தையுமே கழட்டி காட்டுற. நீ எவ்வளோ வேணாலும் பார்த்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம உன்னுடைய ஹாஸ்பிட்டல் வெளியே இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் நம்ம 2 பேரும் தான் பார்க்குறாங்க. அந்த இதெல்லாம் உனக்கே தெரியணுண்டி. உன் புருஷனை மற்றவங்களை பார்க்க விட்டுற. அப்படி சொல்லும் போது தான் உங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சா? தெரியுது, வெளியே நின்று இருக்கோம், அப்படியே பார்க்குறீங்க. எல்லாரும் உங்கள் 2 பேரையும் தான் பார்த்துட்ருக்காங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சா? இப்போதான் நார்மலாகவே ஆக்குறீங்க. அவன் இப்போதான் உங்களை பார்க்க வந்திருப்பான் இல்லையா, கொஞ்சம் இமோஷ்னலாக. அப்படி நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்க இப்போதான் நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்க இல்லையா. ஸோ அவன் உங்களை ஹக் பண்ணியிருக்கான். கையெடுங்க. ஏண்டி இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் அகைன் என் ஷர்ட்டு கழட்ட போறியா என்ன? கையெடுங்க. மெதுவாக கையெடுக்கிறான். அவனை விட்டு 1 இன்ச்சு தள்ளி நிற்கிறீங்க. ரொம்ப ஓவரா பண்ணிட்டோமோ அப்படி இருக்கு, ஆக்கோடாக இருக்கு. அவனை பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலுமே நீங்கள் ஓகே இல்லை? என்னை பார்த்தா எப்படி தெரியுதா? நீ எனக்கு ட்ரீட் பண்ணி எனக்கு எதாவது ஆகுமா என்ன?
சரி, ஆ, உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? இவ்வளோ நேரம் அதை தானடி சொல்லிட்டு இருக்க. அப்படி சொல்லிட்டு உங்க கையை பிடிக்க வரா. இல்லை, எனக்கு வீட்டுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சா. அப்படி நீங்க தள்ளி போக்க பார்க்க அவ உங்க கையை பிடிச்சிட்டா. எங்க ஓட்டுற? வீட்டுக்கு தானே போகணும், போகலாம். இல்லை, நான் நான் போய்க்கிறேன். எவ்வளோ நேரம் நல்லா தானடி இருந்த. ஹக் பண்ணி ஷர்ட்டு கழட்டி. அது நான் வேணுட்டி கழட்டல. சரி, வர அப்படியே இருக்க, போட்டுக்கோங்க. நான் கழட்டினேன். சரி, அதுக்கு என்ன இப்போ? போடுங்க. முடியாதுடி. உன்னை வேற வீட்டுக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணணும். டைம் ஆயிடுச்சு சொன்னல. சரி, வா போலாம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன? ஷர்ட் பட்டனை போட்டுட்டு போங்க. எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கு. ஆண்டி பார்த்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. உனக்கு நான் வீட்டுக்கு போகணும்ல. வா. ஒரு நிமிஷம் நில்லுங்க. அவன் நிற்கிறான். அவனுக்கு முன்னாடி போயிட்டா ஷர்ட் பட்டனை நீங்கள் போடுறீங்க. அமைதியாக பார்த்துட்டே இருக்கான். பிகாஸ் எல்லாரும் வீயை பார்க்குற மாதிரி இருக்க. அவன் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பான் இல்லையா. ஸோ எல்லாரும் அவனே சைட் அடிக்கிற மாதிரி இருக்க. ஸோ கொஞ்சம் புகச்சலாகவே இருக்கு. அதனால பெருசாக எதுவும் பேசல. அவன்கிட்ட போய் ஷர்ட் பட்டன் போட அவன் லைட்டாக பெண்ட் பண்ணி, ஜலஸ் ஆக்குறியாடி? இல்லை, எல்லாரும் பார்த்தாங்கல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தானே ரிமூவ் பண்ணேன். ஸோ போட்டு விடலான்னு. ஒத்துக்க மாட்டா? சரி, போடு. உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவன் நெக்கு வரைக்கும் பட்டன் போட்டு விட்டுட்டு இதுக்கப்புறம் இப்படி தான் போடணும், இதான் கரெக்டாக இருக்கும். ஏண்டி, என்னை பார்த்தா பழம் மாதிரி தெரியுதா? இது வரைக்கும் போடணுமா? அப்படி சொல்லிட்டு கையை எடுத்தா அந்த பட்டனில் கை வச்சா ரிமூவ் பண்ணும் போது கையை எடுங்க. நான் போட்டு விட்டது எதுக்கு ரிமூவ் பண்ணுறீங்க? இது இப்படியா இருக்கட்டும், வந்து வண்டி எடுங்க. அப்படி சொல்லிட்டு காரில் போயிட்டு ஏறி உட்காந்துக்கிறீங்க. அவன் காரில் அவன் சைலண்டாக அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இதெல்லாம் அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. தரன்னு இழுத்துட்டு போயிட்டு உங்களை காரில் ஏற்றுவான் வலுக்கட்டாயமா. அது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. வாலண்டரியாக ஏறி ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து டோர் லாக் பண்ணுறீங்க. சிரிச்சுட்டே வந்தா கார் எடுக்கிறான். ரொம்ப சைலண்ட்டாக இருக்கு. என்னன்னு தெரியல, உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கு. சேம் வீக்கும் அப்படிதான். சாப்பிட்டியா? சாப்பிடலாமா? ஐஸ்கிரீம் இரு, ஷாப் வரும்போது நானே ஸ்டாப் பண்ணுறேன். நீங்களும் சைலண்ட்டாக உட்காந்துக்கிறீங்க. ஸோ அவனும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். ரூட்டில் ஒரு குல்ஃபி. ஒரு நிமிஷம் இங்கே ஸ்டாப் பண்ணுங்க. எங்கேயா? நல்லா இருக்கும். வேணுமா? சரி, அவனும் இறங்குறான். 2 பேரும் குல்ஃபி வாங்கி கையில் வச்சிட்ருக்கீங்க. அவன் அதெல்லாம் திங்க மாட்டான். பட் நீங்கள் தின்னுட்ருக்க அவங்க லிப்ஸை பார்த்துட்டே இருக்கான். என்னாச்சா? நீங்கள் கேட்க அடுத்த செகண்ட் உங்களை கிஸ் பண்ணுறான். டீப்பா 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 அப்படி கண்ணை மூடி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவன் கையில் இருக்க குல்ஃபியும் உங்கள் கையில் இருக்க குல்ஃபியும் அது உருக்கி அப்படி கீழே ஊற்றிக்கிட்டே இருக்கா. நீங்கள் 2 பேருமே சாப்பிடவே இல்லை. உங்கள் லிப்ஸை விட்டுறா. நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் ஃபோரில் கிஸ் பண்ணுறான். என்ன மிஸ் பண்ணியாடி? ரொம்ப மிஸ் பண்ண. வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் தென் உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு கொஞ்சம் பயந்துட்டேன்.
ஹக் பண்ணிக்கிறான். இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து கேட்கும் போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. இது கூட தெரிஞ்சுக்காம தூரத்துல நின்றுருக்கான். லைட்டா ஸ்மைலோட உங்க நெக்ல கிஸ் பண்றான். ஸ்ட்ராங்கா ஒரு பைட்டு வலிக்குது. இதெல்லாம் நீங்க ரோட்லயே பண்ணிட்டு இருக்கீங்க. ஓவர் ரொமான்ஸா இருக்கு. அந்த ஷாப்புக்கு குட்டியா ஒரு தள்ளு வண்டி மாதிரி தான் போட்டிருக்காங்க. அங்க குல்ஃபி வாங்க வரவங்களாம் அவங்கள பார்த்து கிராஸ் பண்ணி அப்படி போறாங்க. நீங்க 2 பேரும் அதை பத்திலாம் மைண்ட் பண்ணவே இல்லை. இங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வீக்கு கால் வருது. ஓ யாராவான் இந்த டைம்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டோம். அப்படி அவன் கடுப்புல கத்தும் போது தான் நீங்க கூட ரியாலிட்டிக்கு இப்பதான் வரீங்க. ரோட்ல இருக்கும்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படி அவனை பார்க்கும்போது அவன் கையை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஹிப்புக்கு அவங்க ட்ரெஸ்ஸுக்கும் உள்ளேருந்து மேலே வர மாதிரி அப்படி வந்திருக்கும். அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சா எவன் தெரில அப்படிங்கிற மாதிரி அவன் பாக்கெட்ல கை விட்டு ஃபோன் எடுக்கிறான். ஒரு கை உங்க மேல இருக்கு. நீங்க அந்த கையை எடுத்து விட்டுட்டீங்க. உங்களை பார்க்கறான். என்னத்தா எல்லாம் நம்ம ரோட்ல நின்றுட்டு இருந்திருக்கோம். அவனுக்கே இப்பதான் தெரியுதா நீ ஐஸ் சாப்பிட்டல்ல போதுமா? நீங்க எங்க சாப்பிட்டீங்க? அதான் 2 பேருக்குமே ஊருக்கு போயிடுச்சு. அவங்க கையில இருக்க ஐஸை பாக்குறீங்க. வெறும் குச்சியை மட்டும் தான் வச்சிருக்கீங்க. அவன் அதை எப்பயும் கீழே போட்டுட்டான். நான் சாப்பிட்டவே இல்லை. இன்னொரு ஐஸ் வாங்கட்டுமா? வேண்டாம். அது வாங்கினாலும் சாப்பிட விட மாட்டீங்க. இல்லடி இல்லை அதெல்லாம் வேண்டாம். தண்ணி வேணும். ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி காதில் வச்சுட்டே பேசிட்டே தண்ணி வாங்க போறான். நீங்க இங்க சின்னடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கூட. அதுவும் ரோட்ல நம்ம ஒரு டாக்டர் யூனிஃபார்ம்ல நின்றுட்டு இருக்கோம். நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படி சொல்லிட்டு உங்களை பாக்குறீங்க. கோட்டி இன்னும் ரிமூவ் பண்ணல. ரிமூவ் பண்ணி கையில வச்சுக்கிட்டு யாராவது பாக்குறாங்களா அப்படி திரும்பி திரும்பி பார்க்க எல்லாரும் ஒரு மாதிரி உங்களை பார்த்து சிரிச்சு அப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. எப்படி நீ அவருக்கு ஸ்லிப் பண்ண? என்னாச்சு உனக்கு? அதுவும் ரோட்ல வர வர உன் மண்டியில எதுவுமே இருக்க மாட்டேங்குது. அவரை எங்க காணோம்? தண்ணி வாங்குறது தானே போனாரு அப்படின்னு வீ எங்கன்னு தேடுறீங்க. அவன் ஷாப் முன்னாடி நின்றுட்டு ஃபோன் பேசிட்டே தண்ணி வாங்கிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கான். இப்போதான் நீங்க அவனை பார்த்து சைட் அடிக்கவே ஆரம்பிக்கிறீங்க. இவ்வளவு நாள் அவனை பார்த்தாலே பிடிக்காது. ஏதோ ஒரு கோபம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ உங்க கண்ணுக்கு வேற மாதிரி தெரியறான். ஹேண்ட்ஸமா ஹாட்டா அப்படி இருக்க மாதிரி இருக்கா? அவனே பாக்குறீங்க. அப்படிலாம் பார்க்க கூடாதோ ஒரு மைண்ட் சொல்லுதா. இன்னொரு மைண்ட் பார்த்தேன்னா அவரு புருஷன் தானே, பார்க்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி சொல்லுதா. இன்னொரு மைண்ட இல்லை இல்லை அவரை தான் நம்மளுக்கு பிடிக்காதுல்ல. அதுவும் இல்லாம நம்ம ஒரு குட் கேர்ள் அப்படிலாம் பார்க்க கூடாது. இல்லை அவர் நம்மளுடைய புருஷன். அதான் அவரே அன்னைக்கு சொன்னார்ல எப்படி பண்ணாலும் நம்ம மட்டும் தான் பார்க்க முடியும்னு அப்படின்னு ஒரு நாள் சொல்லியிருப்பான் இல்லையா? பேண்ட்டை கூட கழட்டி கட்டுறேன் பாருடி அப்படிங்கிற மாதிரி. அதை கேட்ட உடனே ஒரு மாதிரி ஷெய்யாவே இருக்கு. முன்னிட்டு என்னடியே ஓடுது அப்படி சொல்லிட்டு திரும்பி நின்று கார்ல சாஞ்சிட்டு பார்க்கலாமா வேண்டாமா, பார்க்கலாமா வேண்டாமா, பார்க்கலாமா பார்க்க கூடாதா அப்படி நீங்க புலம்பிட்டே நின்றுட்டு இருக்க. ஏய் பொண்டாட்டி அப்படியே ஸ்டாப் ஆயிட்டீங்க. திரும்பி அவனை பார்க்கல. உன்னதாண்டி தண்ணி கேட்டியே. பார்க்கலாமா இல்லை வேண்டாமா? பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் ஒரு நம்மளுடைய ஹஸ்பண்ட் அப்படி திங்க் பண்ணிட்டே திரும்புறீங்க. அவன் பட்டன் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கான். நீங்க ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே. ஜஸ்ட் வரைக்கும் ரிவீல் ஆகுது தெரியுதா? இது ஏன் கழட்டினீங்க? காத்து வரலடி. நான் தான் உங்களுக்கு கழட்ட கூடாது சொன்னேன்ல. சரி ஃபர்ஸ்ட் இருந்தா
ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோ. ஃபேஸ் வாஷா? எதுக்கு? என்னன்னு தெரியல, உன் சீக்கில் 2 பக்கமே ஏதோ ரெட்டிஷா அப்படி இருக்க. நீ ஐஸ் கூட எதுவும் சாப்பிடலன்னு நினைக்கிறேன், ஆனாலும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோ. உங்களுக்கு தான் ஏன் ரெட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமே. ஐயோ, அப்பட்டமா தெரியுதா என்ன? இல்லை, கோல்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், கொடுங்க அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு கையெல்லாம் கழுவிட்டு. ஐயோ, அப்பட்டமா தெரியுற மாதிரி அடி நடந்துப்பா. ஐயோ, அவர் நம்மளை பார்த்து என்ன நினைப்பாரு? அப்படி தானா புலம்பிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உங்க கையெல்லாம் கழுவிட்டு நின்றுட்டு இருக்கேன். வி அப்படியே பார்த்துட்டே இருக்கான். எனக்கு இது ஹாப்பியா இருக்கண்டி உன் கூட. என்னடி ஆச்சு உனக்கு? என்ன நீ மிஸ் பண்ணியிருக்கல்ல? உன்கிட்ட இருந்து கேட்கும் போது நல்லா தான் இருக்க. இப்படி இருட்டி மாறிட்டாதா அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணிட்டு இருக்க. நீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். கார் டோர் ஓப்பன் பண்ணுறான், நீங்க ஏறி உட்காடுறீங்க. பார்க்க கூட்டாதோ, அப்பட்டமா தெரியற மாதிரி அவர் பார்க்க கூட்டாதோ. ஒருத்தர் செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காரு, அவர் பார்க்காம இருக்க வர முடியல. இப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. பட் எப்பவும் போலவே ரொம்ப கேஷுவலா அப்படி இருக்கான். கொஞ்ச நேரம் தான் வீட்டுக்கு வந்தாச்சா, உங்களை ட்ராப் பண்ணிட்டா கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான். ரூம்குள்ள உட்காந்துட்டு இருக்கீங்க. ஐயோ, அவரு நம்மளை ட்ராப் பண்ணும்போது உங்க ஃபேஸ்ல பில்லோ வச்சு அழுத்திக்கிட்டு ஒரு மாதிரி ஷையா அப்படி இருக்கீங்க. பிகாஸ் அவ உங்களை இறக்கி விட்டுருப்பான் இல்லையா? ஸோ அப்போ நீங்க இறங்கி உங்க வீட்டுக்கு போகும்போது உடனே இங்க வா அப்படி கூப்பிட்டுருப்பான். நீங்களும் ரிட்டர்ன் வந்திருப்பீங்க. காருக்குள்ள உட்காந்துட்டே ஹெட்ட இது பண்ணி அவன் கிஸ் பண்ணியிருப்பான். என்னமோ பண்ணுதா ரூமுக்குள்ள படுத்துட்டு இதை திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க வி ரொம்ப குஷியா குட்டோனுக்கு வரான். பிகாஸ் அவன் பொண்டாட்டி தான் அவன்கிட்ட நல்லா பேசிட்டாலே, ஸோ அத்தோடவே வரான். அங்கே வந்தா நீங்க உங்க மூஞ்சிலாம் ஒரு மாதிரி இருக்கு, ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. மாங்குன்னு சமையல் வேலைக்கு வந்தோம். நம்ம யாரு இங்க இருக்க வேண்டிய என்ன போஸ்ட்ல இருக்கவங்க நம்மள காய்கறி கட் பண்ண விட்டாங்க சொல்லிட்டே கட் பண்ணிட்டு இருக்கீங்க. வெங்காயம் கண்ணு எரியுது, கண்ணில் தண்ணி வந்துட்டு இருக்கு. வி வரா, சைடில் உங்களை பார்க்குறா, அழுதுகிட்டே கட் பண்ணுறீங்க. உங்களை அடிச்சிருப்பான் இல்லையா? ஸோ அது ஞாபகம் வந்த அவனை அடிச்சிட்டோம்ல இன்னைக்கு அப்படி திங்க் பண்ணிட்டு கிச்சனுக்குள்ளே வரா. எங்க ஜேகே படுத்துட்ருக்கான். அவனுக்கு அவன் கண்ணு முன்னாடி ஹேர்லாம் வச்சுட்டான். ஏதோ ஒரு பொண்ணு அழகா அவனை கிஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதாவது அதுவும் நீங்கள் தான். அது ஞாபகம் வருது. அன்னைக்கு செம்ம போதில் இருந்திருப்பான். உங்களுடைய ஹேர் அவன் ஃபேஸில் விழுந்திருக்கும். கிஸ் பண்ணும் போதோ பயத்தில் உங்கள் கண்ணு படன்னு அடிச்சுருந்துருக்கோம். அவனை நீங்கள் கிஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. பயத்தில் அவனை பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. அவனுக்கு அது ஃப்ளாஷ் ஆன அடுத்த செகண்ட் எழுந்து உட்காந்துட்டான். யார் இந்த பொண்ணு? எதுக்கு 2 days நம்மளுக்கு வந்துட்டு இருக்கா? இது இன்னும் ட்ரீமில் வந்த பொண்ணா என்ன? பட் அது ட்ரீம் மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே அவன் ரூமை விட்டு வெளில வரான். அங்கே வந்தா நீங்கள் அவன் கண்ணில் படுறீங்க. அந்த கண்ணு உங்களை பார்த்துட்டே இருக்கான். நம்ம பார்த்த பொண்ணுக்கு முட்டியெல்லாம் இருந்தா லைட்டாக பட்டுட்டேங்கிறீங்க. பார்த்தா ஆன் மாதிரி தானே இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஜெகே உங்களை பார்த்துட்டே இருக்கான். இவனை பார்க்கும்போது கூட ஒரு பையன் ஃபீலே வர மாட்டேங்குதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. வீதான் உங்களை பார்க்க உள்ளே வந்திருப்பானே. அப்படி ஒரு சவுண்டு வீஸில் ஸ்மைல் பண்ணுறான். தெரிஞ்சிச்சு உங்களுக்கு இது வீணு. பிகாஸ் வீ மட்டும்தான் இப்படி பண்ணுவான். உங்கள் பேக்கில் கை வச்சு ப்ரெஸ் பண்ணுறான். சார் 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 வலிக்குது வலிக்குது. நீங்கள் பொண்ணு குரலில் கத்த உங்களோட பேச வந்தான். சொல்லுங்கள் சார்
ஒன்றும் இல்லை, எப்போவுமே நீ ட்ரீம்லேயே இருப்பியா? ஸோ இப்பயும் நீ ட்ரீம்லேயே இருக்கியா இல்லையான்னு செக் பண்ணேன். ம்ஹும், ம்ஹும். சார் சார் பரவாயில்ல சொல்லுங்கள் சார். இப்படி 2 பேரும் க்ளோஸாக பேசிட்டு இருக்கீங்க. ஏன் தெரியல, ஜேகேக்கு கொஞ்சம் புகைச்சலாக இருக்க மாதிரி இருக்கு.